நாளிலுமாய் கூட யோபுக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். துவக்கம் அற்பம், முடிவு சம்பூரணம் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், அநேக ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்திலேயே அவன் எல்லாம் இழந்தவனாய் காணப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். தன் பிள்ளைகள், தன் வைத்திருந்த எல்லா ஆஸ்திகளையும் இழந்தவனாய், தன் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை நம்மளால் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையை அவருடைய காரியங்கள் அற்பமாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, சம்பூரணமாய், அதாவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்மளால் வாசிக்க முடியும். யோபுக்கு எழுதின புஸ்தகம் கடைசி அதிகாரம் 42ஆம் அதிகாரம் நம்ம 12லிருந்து நம்ம வாசிக்கும் போது அவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அது மாத்திரமல்ல, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய அற்பமான அந்த காரியத்தை, அவருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதா, சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவருக்கு 7 குமார